ஒரு கையெழுத்து இடும்போது, ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணும்போது, உங்க கிரகநிலை எங்க நல்லா இருக்கு, என்ன விஷயம் பண்ணா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேதியை நம்ம செலக்ட் பண்ணிப்போங்க. நம்ம ஒரு நல்ல தேதி, மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன தேதி செட் ஆகுமோ அந்த தாராபலன் எடுத்துக்கோங்க. இதான் ஒன்று எடுத்துக்கோங்க. எல்லாமே எடுத்தால் நமக்கு கிடைக்காது இல்லையா? எங்க ராகுகாலம்னு சொல்கிறீங்க, ஒருத்தவங்க யமகண்டம் சொல்கிறீங்க, ஓர சொல்கிறீங்க. நான் எதை தாங்க ஃபாலோ பண்ணுறது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம தாத்தா பாட்டிங்க காலத்தில் பாட்டி வந்து ஒரு அழகு போல் ஒரு காரக்குழம்பு வச்சுருப்பாங்கங்க. அம்மா ஒரு வித காரக்குழம்பு வச்சுருப்பாங்க, மாமியார் ஒரு வித காரக்குழம்பு வச்சுருப்பாங்க, ஓரவத்தி ஒரு வித காரக்குழம்பு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த காரக்குழம்பு பிடிக்கும்? அம்மாச்சி வச்ச காரக்குழம்பு பிடிக்கும் இல்லைங்களா? அந்த அம்மாச்சி காரக்குழம்பு எப்படி உங்களுக்கு செலக்டடாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அதாவது அம்மாச்சின்றது அவங்களுடைய அம்மம்மாவை அப்படி நான் சொல்ல வரேன் நான். அப்போ அந்த காரக்குழம்பு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் உங்களுக்கு என்ன ஓர நல்லா இருக்குது, உங்கள் ஆதிக்கம் கட்டத்தில் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு யார் நல்லா சூட்டபிளாக இருக்காரோ அந்த டைம் எடுத்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் வேறு ஏதாவது நீங்கள் சோர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபலன் எடுத்துக்கோங்க. 4, 6 2, 4, 6 நம்ம ஜனனகால ஜாதகத்துல இருந்து 2, 4, 6 தாராபலன் எடுத்து அதுல கையெழுத்திட்டு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ற எல்லாருக்கும் இனிமேல் வரப்போகிற காலம் பொற்காலம் தாங்க.